நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே நெடுஞ்சாலையோரத்தில் நின்றிருந்த கார் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமலிங்கம். ராமலிங்கம், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். பரமத்தி வேலூர் பரமத்தி பிஎஸ்என்எல் அலுவலகம் பக்கத்துல ஒரு கார் நிறுத்திட்டு அவங்க உணவு அருந்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க குஜராத் மாநிலத்தை சேர்ந்த விக்ரம்பாய், நீலா, ரமேஷ், ரெண்டு குழந்தைகள் உட்பட மொத்தம் 8 பேர் இருந்திருக்காங்க. அவங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு மீண்டும் குஜராத் மாநிலத்துக்கு திரும்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பரமத்தி அருகில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகம் பக்கத்துல ஒரு நிழல்ல நிறுத்திட்டு அவங்க மதிய உணவு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பின்னாடி கரூர்ல இருந்து நாமக்கல் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி அந்த நிறுத்தி வச்சிருந்த கார் மேல மோதி பக்கத்துல இருக்கக்கூடிய சுமார் 10 அடி பள்ளத்துல அந்த கார் கீழே விழுந்தது. அந்த கார் மேலேயே லாரியும் சேர்ந்து விழுந்ததுல காருக்குள்ள இருந்தவங்க 3 பேர் இடிபாடுக்குள்ள நசுங்கிடுறாங்க. மேல இருந்தவங்க 2 பேர் எல்லாம் தூக்கி வீசப்படுது. இதுல 2 பேர் சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க. மீதி இருக்கிறவங்களை 5 பேர்த்த மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. காருக்குள்ள இடிபாடுக்குள்ள சிக்கி இருந்தவங்களை நீண்ட போராட்டத்துக்கு இடையில ஃபயர் சர்வீஸ் எல்லாம் எடுத்து அவங்களையும் உயிரோடு இருக்காங்க. அவங்களையும் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 2 பேர் உயிரிழந்ததா சொல்லியிருக்காங்க. மேலும் 6 பேர் கவலைக்கிடமான நிலைமையில நாமக்கல் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. மேடம், தகவல்களுக்கு நன்றி ராமலிங்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.